அதாவது ஆதி பாதாள லோகத்திலே சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் என்று அண்ணன் தம்பி 3 பேர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இந்த அண்ணன் தம்பி 3 பேரும் வாழ்ந்து வந்தவன் சும்மா இருக்க மாட்டான்ல. கனடாக்கு வந்தோம்னா சும்மா இருக்கோமா? நாளைக்கு காலையில வீடை வாங்கிடணும், காரு டெஸ்லா காரை வாங்கிடணும், 2 ஃபார்ம் லேண்டா வாங்கிடணும். இதான நம்மளோட சும்மாவா இருக்கும். கனடாக்கு வந்துட்டு யாராவது கையை பொத்திக்கிட்டு இருப்போமா? எப்படி இன்வெஸ்ட் பண்றது? ஸ்டாக் மார்க்கெட்ல இன்னைக்கு போட்டா நாளைக்கு கோடீஸ்வரனா ஆயிரமா மாட்டோமா? போட்டதுக்கு அப்புறம் தினந்தோறும் துர்க்கை அம்மனுக்கும் முருகனையும் தேடி வருவாங்க. ஏன்னா போட்டது ஒவ்வொரு நாளும் இறங்கிட்டே இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல வெயிட் பண்ணணும். ஆமா, மீன் பிடிக்க போனோம்னா தூண்டில போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கணும். மீன் எப்போ வரும்னு காத்து இருக்கணும். ஆமா, 3 பேரும் பார்த்தா இந்த கைலாச லோகத்துல ஆண்டு வருகிறாரே சிவபெருமான், அவருடைய பட்டத்தை நாமல் வாங்க வேண்டும் அப்படின்னா. அதான் எங்க ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, அங்க கைய வச்சான், இங்க கைய வச்சான், அடிமடியில கைய வச்சான் பாருங்க. ஆமா, பகவான் படைத்த பகவானுடைய பட்டத்தையே நம்ம வாங்கணும். அதுதான் நம்மளோட வேலைன்னு பார்த்தான். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, பகவான்கிட்ட போய் சண்டை போட்டு முடியாது, அவருக்கு எல்லாமே தெரியும், படைச்சதே அவரு தான். ஆனா அவர்கிட்ட ஒரு வேலை இருக்கு, அது பிரகாரம் கேட்கிற மாதிரி கேட்டா அழகா கொடுத்துருவாருன்னா. பகவானை நோக்கி 7 வருட காலம் 12 வருட காலம் தவம் இருப்போம். தவத்துக்கு மயங்காதவங்க யாரும் இருக்காங்களா? நீங்க ஒரு நாள் கேட்டு பாருங்க, பாசு தர மாட்டாரு. டெய்லி கேட்டு பாருங்க, 10ஆவது நாளா தந்துருவாரு. போய் துறந்தா வச்சுக்கோன்றுவாரு. அது மாதிரி பகவான்கிட்ட 12 வருஷம் தவம் இருப்போம், பகவான்கிட்ட வாங்கிருவோம். நாங்க 3 பேரும் சேர்ந்து தவம் இருப்பதற்காக எப்படி வருகிறாரு தெரியுமா? அந்த அண்ணன் தம்பி 3